அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் எல்லாம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நோக்கம் எதற்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம அல்லாஹ் நம்மளை எதற்காண்டி இந்த உலகத்தில் நம்மளை அல்லாஹ் படைச்சிருக்கான், ஏன் படைச்சிருக்கான் அப்படின்னு நம்ம சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில் சொல்கிறான், இந்த உலகத்தில் மனிதனை படைத்த நோக்கம் எதற்கென்றால் அவனை வணங்குவதற்கும், இன்னும் நாம் தொழுவதற்கும், இன்னும் நம்ம நல்ல அமல்கள் செய்கிறோமா நம்மளை சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் நம்மளை இந்த உலகத்தில் நம்மளை படைச்சிருக்கான். அப்போ இந்த படைக்கப்பட்ட நோக்கமே நம்ம அவனை வணங்குவதற்கும், நம்மளுக்கு சோதனைகள் ஏற்படும் போது அந்த சோதனைகளை நாம் பொறுத்து கொள்ளக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு கைதி எடுத்துக்கிட்டோம்னா, அந்த கைதி சிறைச்சாலையில் இருக்கான். அவன் எவ்வளோ ஒரு கஷ்டப்படுறான், அந்த சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறான், ஆடைக்கு கஷ்டப்படுறான். அவனுக்கு எப்படா விடுதலை கிடைக்கும், எப்படா சுதந்திரமாக நம்ம வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைதி என்ன செய்வான், நினைப்பான். அதே போல தான் மூமீன்களுக்கு இந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, ஒரு சிறைச்சாலை மாதிரி தான் நம்ம ஃபீல் பண்ணணும். இந்த உலகத்தை நம்மளுக்கு இந்த உலகம் கிடைச்சது, இந்த உலகத்தில் நம்ம ஜாலியாக இருக்கலாம், இந்த உலகத்தில் நம்ம மகிழ்ச்சியாக வாழலாம், நம்ம நினைச்சதெல்லாம் அனுபவிக்கலாம் அப்படின்னு நம்ம வாழக்கூடாது. ஒரு மூமின்களா வாழக்கூடியவங்க எப்படி இருக்கணும்னா, இந்த உலகத்தை ஒரு சிறைச்சாலை மாதிரி நம்ம ஃபீல் பண்ணணும். அப்ப இந்த உலகத்துல இருக்கிறப்ப நம்ம அதிகமான நல்ல அமல்களை செய்யணும். அல்லாவிற்கு ஃபர்ஸ்ட் நம்ம கட்டுப்படணும். ஒரு மூமின்களா வாழக்கூடியவங்க அத்தி உல்லா, நீங்கள் அல்லாவிற்கு கட்டுப்படுங்கள், அத்தி உ ரசூலு, அல்லாவுடைய தூதருக்கும் நம்ம கட்டுப்பட்டாதான் ஒரு மகத்தான வெற்றியை நம்ம வெற்றி பெற்றவர்களாக ஆக முடியும். நம்ம உறுதியா இருக்கணும். அந்த ஈமான்ல நம்ம ஒரு மன உறுதியோட அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கான், அவனை வணங்கணும். நம்மளுடைய உள்ளத்தில் ஷைத்தான் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான். வலப்புறமாகவும் சரி, இடப்புறமாகவும் சரி, மேல்புறமாகவும் சரி, கீழ்ப்புறமாகவும் சரி, ஷைத்தான் நம்மளை இந்த மனிதனை, இந்த அடியானை நம்ம நேர்வழிக்கு கொண்டு செலுத்த விடக்கூடாது. இவனுடைய உள்ளத்தில் தவறான ஆசையை ஏற்படுத்தணும். அப்போ ஒரு கெட்ட விஷயத்தை கூட ஷைத்தான் என்ன செஞ்சிருவானா, நம்மளுக்கு அழகாக ஆக்கி கொடுத்துருவான். ஒரு கெட்டதாக தான் இருக்கும், ஆனால் நம்முடைய உள்ளத்தில் அது எந்த அளவுக்கு நெருடலை ஏற்படுத்தும்னா, சரி இது நல்ல விஷயம் தானே, இந்த விஷயத்தை நம்ம செஞ்சால் என்ன, இது என்ன தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அறியாமே நம்ம அந்த தவறை என்ன செஞ்சுருவோம், நம்ம செஞ்சுருவோம். அப்போ ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அவனுடைய பிடியிலிருந்து அந்த மாதிரி நம்மளுக்கு கெட்டது நினைச்சதுன்னா உடனே நம்ம அவுது பில்லாஹி மின ஷைத்தான் இரஜிம், விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம விலகக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ இந்த உலகத்தில் மனிதனை படைத்த நோக்கம், அல்லாஹ் எதற்காண்டி நம்மளை படைச்சிருக்கான்னா அவனை வணங்கணும், அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கு நம்ம கட்டுப்படணும், இந்த உலகத்தில் நல்ல மூமின்களாக வாழணும், நல்ல அமல்களை செய்யணும். இஸ்லாம் மார்க்கம் என்பது இறைவன் கொடுத்திருக்க ஒரு பொக்கிஷமான மார்க்கம், ஒரு கிஃப்டான மார்க்கம். அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு அருட்கொடையை கொடுத்திருக்கான், இஸ்லாம் என்ற ஒரு அருட்கொடையை கொடுத்திருக்கான். இந்த அருட்கொடைக்கு நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்க, தௌபா செய்யுங்க. நம்ம துஆ மூலமா நம்முடைய விதியை கூட அல்லாஹ் என்ன ரசூலுல்லாஹ் என்ன சொல்லலாம், மாத்தலாம்னு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்விடத்தில் அதிகமான நெருக்கத்தை நம்ம ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.